பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஆமென். ஜெபம் செய்வோம். சர்வலோகாதிபா நமஸ்காரம், சர்வ சிருஷ்டிகனே நமஸ்காரம், தரை கடல் உயிர்வான் சகலமும் படைத்த, தரை கடல் உயிர்வான் சகலமும் படைத்த தயாபர பிதாவே நமஸ்காரம், திரு அவதாரா நமஸ்காரம், ஜெகத் ரட்சகனே நமஸ்காரம். எங்களை அதிகமாக நேசிக்கிறீர்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த பரிசுத்த ஓய்வு நாளின் காலையிலே ஆண்டவரின் திரு சமூகத்தில் கூடி நின்று ஆராதிக்கும்படியாக தகப்பனே நீங்கள் கொடுத்த நல்ல வாய்ப்புக்காக எனக்கு தோற்றுறோம். இந்த காணொலி மூலமாக என்னுடைய பிள்ளைகளோடு கூட என்னுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளும்படியாகவும் ஆண்டவரை ஆராதிக்கும்படியாக எனக்கு கொடுத்த நல்ல தயவுக்காக நன்றியோடு கூட வைத்திருக்கிறோம். இந்த காணொலியிலே கேட்டுக்கொண்டதிலே சிஎஸ்சி அருளாளர் இந்த பிள்ளைக்கு மாத்திரமாயிராமல் யாராக இருந்தாலும் எப்படி நாங்கள் வாசிக்கிறோம் இயேசு கிறிஸ்து நாதர் எல்லாருக்கும் ரட்சணம் வாசிக்கிறோமோ எல்லாருக்கும் ஆசீர்வாதம் தந்திட முடியாது சொல்லிக்கிறோம். இப்போது எங்களையும் இந்த ஆராதனை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.
கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு நாமத்தினாலும் நம்முடைய சிஎஸ்ஐ அருள் தேவாலயத்தின் சார்பில் அன்போடு வாழ்த்தி உங்களை வரவேற்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் தாமே கடந்த நாட்களிலே நம்மை கண்ணின் மணியை போல பாதுகாத்து எல்லா அழிவுகளுக்கும் நாசமோசம் விலக்கி பாதுகாத்து நம்மை நன்மையினால் கிருபையினால் முடிசூட்டி பரிசுத்த தேவனை பரிசுத்த அலங்காரத்தோடு கூட ஆராதிக்கும்படியாக இந்த நாளை நமக்கு கொடுத்ததற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தர் தாமே இந்த நாளிலும் ஆண்டுடைய பிரசனமோடு இருக்கும்படியாக ஆண்டை கர்த்தர் கொடுப்போம். தேவனுடைய இரக்கத்துக்கு கிருபைக்கு நம்ம கொடுப்போமாக. நாம் தொடர்ந்து நின்ற வண்ணமாகவே நம்முடைய காலை மாலை ஆராதனை முறைகளில் இரண்டாவது ஆராதனை முறையை பின்பற்றுவோமாக. காலை மாலை ஆராதனை முறைகளில் இரண்டாவது ஆராதனை முறை. நாம் கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியாக இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாய் கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணிய நாள். இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். 4ஆம் பக்கம். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். எங்கள் வாய் மூன்று புகழை அறிவிக்கும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதாகாலிலும் உண்டாவதாக. நாம் தொடர்ந்து நின்றவனமாகவே திரியை கடவுளை போற்றுவோமாக. சேனைகளின் கடவுளாய் கர்த்தரே, நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். வானமும் பூமியும் இது மகிமையாக இருக்கின்றன. உன்னதத்திலே ஓசன்னா. கர்த்தரின் நாமத்தினாலே கடவுளே, நீர் பரிசுத்தர். கடவுளே, நீர் பரிசுத்தர். சர்வ வல்லவரே, நீர் பரிசுத்தர். சர்வ வல்லவரே, நீர் பரிசுத்தர். சாவாமையுடையவரே, நீர் பரிசுத்தர். சாவாமையுடையவரே, நீர் பரிசுத்தர். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் அறையுண்ட எங்கள் மீட்பரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் அறையுண்ட எங்கள் மீட்பரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்கள் ஜெபங்களையும் ஆராதனையும் ஏற்றுக்கொண்டு எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்கள் மேல் மனதுருகி எங்கள் மேல் கிருபையாயிரும். அன்பானவர்களே, இது பாவ அறிக்கை நேரம். ஆக நாம் கொஞ்சம் கூட இருக்கிற இடத்துல முழங்கால் படியிட்டு நம்மை நாமே சொல்லிட்டு நம்மை 2 கரங்களை பிடித்து அழைக்கிற ஆண்டவர் ஏசாமி தான். நமக்காக ரத்த சிந்தது ஏசாமி தான். வேதம் சொல்லுது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். ஆகவே நம்மை அன்போடு அழைக்கிற ஆண்டவர்கிட்ட நம்முடைய பாவங்களை தெரியப்படுத்துவோம். கர்த்தர் நம்முடைய பாவங்களை மன்னிக்க மறைக்க அவர் கிருபை நிறைந்தவராக இருக்கிறார். ஒரு நிமிடம் அமைதியாக தேவனுடைய பாவத்தில் காணப்படுவோமா? நீவாவும் பாவம் என்னா நீங்கும் என்று சொன்னீரே. தேவாவும் வாக்கை நம்பி சீரன் நேசனும் நான் பாவியாகவே வாரே. பாவம் போக்கும் பலியா என்னே வாரே.
பாவியாகவே வாரேன், பாவம் போக்கும் பலியாம் என் இயேசுவே வாரேன், பாவியாகவே வாரேன். நம்முடைய பாவத்திலேயோடு கூட வரும்படியாக நமக்காக சிலுவையின் ரத்த சிறுந்த ஆண்டவர் நம்மை அன்போடு அழைக்கிறார். ஆகவே நாம் யாரும் சர்வ வல்லமை கடவுள்தான் நம்முடைய பாவங்களை மிகுந்த மனத்தாழ்மையோடு கூட அறிக்கை செய்வோமா? சேர்த்து சொல்லும் வாருங்கள். மிகுந்த இருக்கும் உள்ள பிதாவே, தப்பி போன ஆடுகளை போல நாங்கள் உம்முடைய வழிகளை விட்டு வழியை அலைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். உமது பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவர்களை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரீர் எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அருளிச்சத்த வாக்குத்தத்தங்களின்படியே நிர்பாக்கியமுள்ள குற்றவாளிகளாக எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கிடுகிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்தின் நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியும் உள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்துள்ளோம். ஆமென். சர்வ வல்லமை மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர், மன்னிப்பையும் பாவ நிவர்த்தி நமக்கு கட்டளையிட்டருளி வாழ்வை சீர்படுத்துக்கான காலத்தையும் தமது பரிசுத்தாவின் கிருபையும் தேடிடும் தந்தருள்வாராக. ஆமென். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரே வேத பாடம் நீதிமொழிகளின் புத்தகம் 1 அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 7 வரை. The book of Proverbs, chapter 1, verses 1 to 7. தாவீதின் குமாரனும் இஸ்ரவேலின் ராஜாவாகிய சாலமோனின் நீதிமொழிகள் இவைகளால் ஞானத்தையும் போதகத்தையும் அறிந்து புத்திமதிகளை உணர்ந்து விவேகம், நீதி, நியாயம், நிதானம் என்பதை பற்றிய உபதேசத்தை அடையலாம். இவைகள் பேதைகளுக்கு வினாவையும் வாலிபருக்கு அறிவையும் விவேகத்தையும் கொடுக்கும். புத்திமானிகளை கேட்டு அறிவை தருவான். விவேகி நல்ல ஆலோசனைகளை அடைந்து நீதிபடியையும் அதன் அர்த்தத்தையும் ஞானிகளின் வாக்கியங்களையும் அவர்கள் உரைத்த புதைக்குள் அறிந்து கொள்வான். கர்த்தருக்கு பயப்படுவதே ஞானத்தின் ஆரம்பம். மூடர் ஞானத்தை போதகத்தை ஆசை பண்ணுகிறார்கள். வாசிக்கூடிய வேத பாடம் வாசித்தாயிற்று. பிதாவே உமக்கு மகிமை உண்டாகலாம். தேவநாமத்திற்கு மகிமை உண்டாகும்படியாகவும் நம்முடைய முதலாவது காணிக்கை சேகரிப்பதற்கு ஏதுவாகவும் நாம் யாவரும் எழுந்து நின்று நம்முடைய புத்தரிசு பாடல்களின் 25வது பாடல் தோத்திரம் செய்வேனே ரட்சகனை தோத்திரம் செய்வேனே என்ற பாடலை பாடி ஆண்டுடைய பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்துவோம். பாருங்கள். பாடலின் 25, சாங் நம்பர் 25 சாங். ஸ்தோத்திரம் செய்வேனே ரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே ரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே ரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே. பாத்திரமாக்கையும் மாற்றம் கருணை வைத்த பாத்திரமாக்கையும் மாற்றம் கருணை வைத்த பார்த்திபனை யுதன் கோத்திரனை என்றும் ஸ்தோத்திரம் செய்வேனே ரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே ரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே ரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே. அன்னை மரீசுதனை புல் மீது அமிழ்து அழுதவனை புல் மீது அமிழ்து அழுதவனை புல் மீது அமிழ்து அழுதவனை முன்னடை மீதுற்ற சின்ன குமாரனை
ரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே, ரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே. செம்பொன்னுருவானை தேசிகர்கள் தேடும் குருவானை, தேசிகர்கள் தேடும் குருவானை, தேசிகர்கள் தேடும் குருவானை. அம்பரம் மேவிய உம்பர்கணத்தோடு, அம்பரம் மேவிய உம்பர்கணத்தோடு அன்பு பெற நின்று பைம்பொன் மலர் தூவி ஸ்தோத்திரம் செய்வேனே, ரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே, ரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே, ரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே. கந்தை பொதிந்தவனை வானோர்களும் வந்தடி பணிபவனை, வானோர்களும் வந்தடி பணிபவனை, வானோர்களும் வந்தடி பணிபவனை. மந்தைய கானந்த மாட்சிமை அளித்தோனை, மந்தைய கானந்த மாட்சிமை அளித்தோனை, வானபரன் என்னும் ஞான குணவானை ஸ்தோத்திரம் செய்வேனே, ரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே, ரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே, ரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே. அருள்களுக்காக தேவ சமூகத்திலே நாம் வேண்டுதல் செய்வோம். ஜெபிப்போமாக. அளவற்ற அன்பினால் அணைப்பவரே, எண்ணற்ற நன்மையால் நிறைப்பவரே, அளவற்ற அன்பினால் அணைப்பவரே, எண்ணற்ற நன்மையால் நிறைப்பவரே, மாசில்லாத நேசரே, மகிமை பிரதாபா, பாசத்தாலும் பானம் பற்றிடுவேனே, ஆடைக்கரமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே, கர்த்தர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே, கர்த்தரேவும் செய்கைகள் பெரியவைகளே, சுத்தரேவும் செயல்கள் மகத்வமானதே, கர்த்தரேவும் செயல்கள் பெரியவைகளே, சுத்தரேவும் செயல்கள் மகத்வமானதே, நித்தியரேவும் நியாயங்கள் என்றும் நிற்குமே, பக்தரின் பேரின்ப பாக்கியமே, ஆடைக்கரமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே, கர்த்தர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. எங்களை அதிகமாய் நேசிக்கிறேன் நன்மை நல்ல தகப்பனே, இந்த பரிசுத்தமான இந்த ஓய்வு நாளின் காலையில் இந்த வார்த்தைகளை தியானிக்கும்படியாக ஆண்டவரே எங்களுக்கு கொடுத்த தேவ வசனங்களுக்காக நன்றியோடு கூட தோத்தரிக்கிறோம். தகப்பனே எங்களோடு கூட பேசணும் ஜெபம் பண்றியா, எங்களோடு கூட பேசுங்க, இந்த வார்த்தைகளை கேட்கவும் கீழ்ப்படியும் எங்களுக்கு உதவித்தாங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, உங்கள் யாவரையும் இந்த காணொலி மூலமாக தொடர்பு கொள்வதிலே
மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அநேக நாட்கள் நாம் ஒருவர் நேரடியாக சந்திக்க முடியல. அநேகர் என்ன நேரில் பார்க்குறீங்க, ஜெபம் பண்றீங்க, பேசுறீங்க, போன் மூலமாக தொடர்பு கொள்றீங்க, நல்லா விசாரிக்கிறீங்க. ஐ வெரி தேங்க்ஃபுல் டு யூ. நெக்ஸ்ட் காட், ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும் போது உங்களையும் நான் நினைக்கிறேன். எவ்வளவு அன்பான ஒரு தேவனுடைய பிள்ளைகள், ஊழியக்காரர் சுகத்தை விரும்புகிற அநேகர் கரிசனையோடு வீட்டுக்கு வரீங்க, கரிசனையோடு டெலிபோன் மூலமாக நலம் விசாரிக்கிறீங்க. யாருக்கும் ரெண்டு கைகளை கூப்பி உங்களுக்கு நன்றிகளையும் நான் பணிவாய் படைக்கிறேன். கர்த்தர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பார். கிரேட் பிரிவிலேஜ் டு சர்வ் ஃபார் யூ. உங்களுக்கு ஊழியம் செய்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. விசேஷமாக இந்த ஒரு புதுமையான தொற்று வியாதியின் மத்தியிலும் எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் இவற்றை சுமந்த பாதுகாத்த பராமரித்த தேவநாயகத்தை இனிய நம்மை பாதுகாப்பார். ஆக அந்த கர்த்தருடைய கருத்தில் நம்ம எப்பொழுதும் ஒரு நாளும் கர்த்தர் கைவிட மாட்டார். சீக்கிரமாக இந்த நிலை மாறும். நம்முடைய காணப்படும் எல்லா வியாதிகள், எல்லா உபத்திரங்கள் எல்லாம் மாறி தேவன் நம்மை நித்தமும் நம் பகிர்ந்து கொண்டு வருவார். கர்த்தருடைய ஆசீர்வாதமாக. அன்பானவர்களே, தேவனுடைய ஆசீர்வாதங்களை சொந்தத்துக் கொள்வது எப்படி? இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரிய ஆசீர்வாதம். அவருடைய ஜனங்கள் ஆசீர்வாதம் இருப்பார், சபிக்கிறதுக்கு இல்லை. ஆகவே அந்த ஆசீர்வாதம் பழைய பாட்டு பார்த்தோம்னா ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு அவங்க எல்லாரும் நல்ல ஆசீர்வாதமாகவே இருந்தாங்க. They lived a prosperous and a blessed life. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அநேக குறிப்பிட சொல்லலாம். முதல்ல they had moral faith to God. ஆண்டவருக்கு பயந்த ஒரு வாழ்க்கை இருந்துச்சு. சாலமோன் சொல்லுங்க வாசிக்கிற பகுதியில் சங்கீதம் நீதிமொழி 1 வாசிக்கிறோம், நீதிமொழி 9:10 வாசிக்கிறோம், சங்கீதம் 111:10 வாசிக்கிறோம், யோபு 28:28 கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அப்போ கடவுளுக்கு பயப்படும் போது ஒன்று ஞானம் மட்டும் இல்லை, நம்மை பாவம் நம்ம விட்டு நெருங்காதபடி கடந்து போகுது. அவங்க இந்த நாளில் தேவனுடைய பலமும் தேவனுடைய அறிவும் நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம் கொண்டு வராது. கர்த்தருக்கு பயப்படும் பொழுதுதான் அந்த பிளஸிங்ஸ் தான் கிடைக்குது. கடவுள் பயம்னா என்ன? நீதிமொழி 8:13 பார்த்தோம்னா தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு பயம். அதுதான் சங்கீதத்துல 34 சங்கீதம் 7 வாசிக்கிறோம். கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவருடைய சூட பாடையை இறங்கி அவரை விடுவிக்கிறார். கடவுளுக்கு பயந்து ஒரு ஸ்பெஷல் பீப்புள். எல்லாருக்கும் பயம் இருக்காது. ஸ்பெஷல் பீப்புள். கடவுள் பயம் தான் அந்த நிலையில் இருக்கும். நான் வெஸ்டர்ன் ட்ரைனிங் கல்லூரியில படித்துக் கொண்டிருக்கும் போது எங்களுக்கு இந்த இன்டென்சிவ் கோர்ஸ் வெளியே கொண்டு போவாங்க. அப்போ ஒரு ராத்திரில ஒரு ஃபிலிம் ஷோ போடுறாங்க. ஐ வாஸ் யங் மேன் தென். அப்போ போடும்போது நான் என்ன எல்லாருக்கும் ஒரு படம், சினிமா படம் போடுறாங்க, எல்லாரும் போயிட்டாங்க. பிள்ளைங்க சினிமா தருச்சு. நான் அந்த ரிசப்ஷன் உட்காந்துட்டாங்க போல. அப்போ ஞானசேகரன் ஒருத்தர் இருந்தார், பாதியில் வந்தார். என்ன தம்பி இங்கே உட்காந்து பெரியவர் இருக்கும், ஓல்டர் தேன் மீ. அப்போ அந்த என்ன தம்பி உட்காந்துருங்க, இல்லை எனக்கு இஷ்டம், எனக்கு கூட இஷ்டம் தம்பி, என்னை கம்பேர் பண்ணி உள்ள கூட்டு போயிட்டாங்க அப்படின்னு. அவர் ஒன்று கடவுள் பாருங்க, அவர் ஒரு ஹெட் மாஸ்டர் ஆகினாரு, கவுடி மேல்நிலை பள்ளியில் என்னையும் ஒரு பெருமையை செல் பண்ணி போனார். அந்த நாட்டில் ஒரு அர்ப்பணிப்பு தான். என்னை எங்களை யாரும் பாதுகாப்பதில்லை, ஆனாலும் ஒரு மாரல் ஃபியர் இருக்கான். வெளிநாட்டில் போகும்போது கூட அநேக தவறு செய்யக்கூடிய வாய்ப்புகளெல்லாம் வரும். ஆனாலும் when we have the fear of God, அந்த நேரத்தில் வெளிநாட்டில் யாரும் பார்க்கிறாங்க. ஆனாலும் கர்த்தருக்கு பயந்ததுனால பாவத்துக்கு விலகி ஓடும்படியான ஒரு வாய்ப்பை தேவன் கொடுத்தார். அந்த கர்த்தருக்கு பிரியமான ஒரு காரணம். ஆக இன்னைக்கு அநேகருக்கு அந்த பயம் இருக்கு. கடவுள் பயம் துளியும் கிடையாது. தண்ணி குடிக்கிற மாதிரி பாவம் செய்து கொண்டிருக்கிறான். யார் நம்மளுக்கு கண்டிப்பா தெரியாம இருக்கான். இவ்வளவு மகத்தான ரட்சிப்பை குறித்து கவலையில் இருக்குமானா
வரும் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்ளும். அதான் நிலை. எனக்கு அடிக்கடி இந்த லூக்காவின் சுவிசேஷத்துல 23ஆம் அதிகாரத்தை திரும்பி கொள்கிறேன். புக் ஆஃப் லூக் சாப்டர் 23. அதுல இயேசுவோடு கூட சிலுவையில் அறையப்போது ஒரு கள்ளன் சொல்றான். 39ஆம் வசனத்துல, அன்றையும் சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளிகள் ஒருவன், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களை ரட்சித்துக் கொள் என்று அவரை இகழ்ந்தார். 2 பேரு, ஒரு பக்கம் ஒரு கள்ளன், வலது பக்கம் ஒரு கள்ளன், இடது பக்கம் ஒரு கள்ளன். ஒரு கள்ளன் ஆற்றல் பார்த்து கிண்டல் பண்ண, அந்த சாவர நேரத்தில் கூட அந்த கிண்டல் பண்றாங்க. அப்போ கூட அது மனத்தில் மக்கள்லாம் சாவர நேரத்தில் ஐயோ கொஞ்சம் மணி நேரம் மனத்தில் ஒரு பயம் இருக்கும். நமக்கு அந்த பயமே கிண்டல் பண்றாங்க. ஆண்டவரை பார்த்து நீ கிறிஸ்துவானால் உன்னை எங்களை ரட்சித்துக் அவரை எழுதான். 40ஆம் வசனத்தில் வாசிக்கணும். மற்ற ஒன்று கள்ளன், வலது பக்கத்துக்கெல்லாம் இடது பக்கத்துக்கெல்லாம் போடல, மற்றவன் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கினைக்குட்பட்டவனாக இருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? அது யாருக்கு போகிறார்? He was teaching to the another. தேவனுக்கு பயப்படுறியா? இவனுக்கு அந்த பயம் இருந்தால்தான் அவனுக்கு பயப்பட கேட்கிறான். அவனுக்கு அந்த பயம் இல்லையான்றான். திருடனுக்கு, கண்ணனுக்கு, கொள்ளை கொட்டைக்காரனுக்கு ஏசாமி கூட சிறுவில் அடங்குற வாய்ப்பு கிடைச்ச உடனே அவனுக்கு ஒரு மாற்றம். அது மாத்திரம் இல்ல, தேவ பயம் வந்து மாத்திரம் இல்ல, அவன் பாவத்தை அறிக்கை செய்யறான் பாருங்க. சிலுவைகள் அடியில 46ஆம் வசனம், நாமும் நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், நாம் நடப்பித்தலைகளுக்குத்தான் பலனை அடைகிறோம், இவரோ தகாத ஒன்றை நடப்பிக்கவில்லையே என்று அவனை கடிந்து கொண்டான். முதல்ல என்ன சொல்றான்? He acknowledged that he was a sinner. நாம் தண்டிக்கப்படும் நியாயம் தான், we are sinners, but he is not a sinner. ஆண்டவர் குற்றமற்றவர் சொல்லி டிக்ளேர் பண்றாங்க. ஏசாயா சொல்றான், அநியாயமா அவர் எந்த விதமான தகாதொன்று நடப்பிக்கை இல்லையே, அவர் நீதிபரன் சொல்றான். ஏசாமியை உயர்த்தி காட்டுறான், தன்னை தாழ்த்துறான். நம்மனா இந்த தகாதத்தை செய்யறாரு, நாம நியாயத்தை தண்டிக்கப்படுறோம். நம்ம பாவம் தான், பாவங்களை அறிக்கை செய்யற பலிப்பிடமா மாறும். சிலுவை அடிதான், கல்வாரி வீடு தான், சாவுமணிகள் தான். அந்த இடத்தை தேவனுக்கு என்று தன்னை தகனபலியாய் ஒப்புவித்து தன் பாவங்களை அறிக்கிற வேதச்சென்று, பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், பாவங்களை அறிக்கை செய்து விட்டுவிடுவது இருக்கிறது. பாருங்க, கள்ளனுக்கு தேவ பயம் உண்டாகுதுங்க, அவனுக்கு கூட தேவ பயம் இருக்கு. நீங்க எவ்வளவு பயங்கரமான கொள்ளை நோய்கள், வியாதிகள் நடக்கு, இன்னொரு பயம் கிடையாது. தேவனை ஆராதிக்கணும் பயம் கிடையாது. வேத வாசிச்சாலும் அது பதில் சொல்ல மாட்டான், ஜெபம் பண்ணியாலும் அது பதில் சொல்ல தெரியல, என்ன பயிர் வாசல் சொல்ல தெரியல, கோயிலுக்கு போக மாட்டேன். அநேக தேவாலயங்கள் இப்போ வரல, மற்ற நாட்டில் அநேக ஆலயத்துக்கு சரியா வர மாட்டாங்க. கிறிஸ்துமஸ் டைம்ல பாருங்க, புத்தாண்டு நேரத்தில் பாருங்க, ஆலயம் நிரம்பி வழியில எங்கவா ஜனங்களா காட்சி அளிக்கும். எல்லாம் சொல்லுங்க, இத்தனை 1000 சேர் போட்டோம், இத்தனை போட்டோம், இடம் இல்லையா? அப்போ மனுஷனுக்கு தேவ பயம் இல்லை. இந்த கள்ளனுக்கு சிறிய சொல்றான், நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம். என் கையில் ஆணையற்ற நியாயம் தாயா, என் காலில் ஆணையற்ற நியாயம் தான். ஆனால் இவர் நீதிபரர். ஏசாமி சொல்றான், நீதிபரர், அவர் தகாதொன்று நடப்பிக்கவில்லை என்று சொல்றாங்க. அப்புறம் என்ன சொல்றான்? 42ஆம் வசனத்துல ஏசாமி பார்த்து சொல்றான், ஆண்டவரே, இது வரைக்கும் பள்ளத்தொட்டு தலைவர்கிட்ட தான் ஆண்டவர் தலைவனாக வச்சிருந்தான். இங்கே he changed the leadership to Jesus. இயேசுவை ஆண்டவராய், ஆண்டு நடத்துகிறவராய் ஏற்றுக்கொள்கிறார். He accepted the Lord of the Savior Jesus Christ as personal Savior. அதனால ஆண்டவர் பார்த்து, இயேசுவை பார்த்து, ஆண்டவரே, ஆண்டு நடத்துகிறவரே, என்னை ஆண்டு நடத்துகிறான். இயேசுவை நோக்கி 42ஆம் வசனம், ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைந்துள்ள. முதல்ல பாவின்னு அறிக்கை செய்யறான், பாவத்தை அறிக்கை செய்யறான், அவன் கண்டிக்கிறான், கண்டித்து உணர்த்துறான், ஏசாமி மகிழ்ப்படுத்துறான். கடைசியில் என்ன சொல்றான்? அப்பா, அவனுக்கு தெரிஞ்சு பாருங்க, செகண்ட் கமிங் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட், ஏசாமி திரும்ப வரப்போறாருன்னு நான் தெரிஞ்சிருக்கான். சொல்றான், உம்முடைய ராஜ்யத்தில் என்னை கூட நினைச்சுங்கப்பாங்க. நீங்க எத்தனையோ பேருக்கு ஏசாமி 2வது வருகை எப்படின்னா தெரியாது.
முதல் வருகை குறித்து உணர்வில்லாமல் இருக்கிற தேவ ஜனங்கள் மத்தியில செகண்ட் கமிங்கை பற்றி எல்லாம் ஒரு பயம் இருக்கு. நிறைய பேருக்கு தேவ பயம் கிடையாது. ஆண்டுடைய 2வது வருகை சமீபமா இருக்கு. வசனங்கள் நான் 2 வாரத்துக்கு முன்னால சொன்னேன். லூக்காவின் சுவிசேஷம் மத்திய காட்டி கடைசி நாட்களில் சம்பவிக்க போறீங்களா அதெல்லாம் நடந்து எல்லாவற்றையும் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன். ஆகவே இன்னைக்கு இவ்வளவுதான் அறிந்திருந்தோம். கடவுள் பயம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பாவத்தை செய்து பாவம் செய்ய தேவனும் பாவத்துக்கு அடிமையா இருக்கிறேன்னா அப்படிதான் போயிட்டு இருக்கோம். மாற்றமே கிடையாது, விருப்பமும் கிடையாது. ஆண்டவரே இந்த பாவத்தின் எனக்கு விடுதலைத்தான்னு சொல்றது இல்லை. பாவம் செய்கிற எவனும் பாவத்துக்கு அடிமையா இருக்கிறான். சத்தியம் தான் அவர்களுடைய சத்தியம் தான் இயேசு. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன். அவர் தான் இஸ் ஒன்லி காட் டு ரெடீம் யூ ஃப்ரம் ஆல் தி பேண்டேஜஸ் ஆஃப் சின். அது திருடன் கொள்ளை கூட்டக்காரன் கண்ணுக்கு திருடனுக்கு தெரியுது. இஸ் காட் இஸ் லார்ட் கன்ஃபஸ் தி சின் இஸ் டு டேக் யூ வித் ஆல் தி பேண்டேஜஸ் ஆஃப் தி சின். எல்லா கட்டுப்பாடுகளும் சொன்னான். சொல்லிட்டு பார்த்துட்டு 2வது வருகை அறிக்கை செய்கிறான். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, முதல் வருகையுடைய அர்த்தமே இன்னைக்கு நிறைய பேருக்கு தெரியல. 2வது வருகை என்ன தெரியல. முதல் வருகை இயேசு மத்தேயு சுவிசேஷம் 1 அதிகாரம் 21 வசனம். அவர் ஒரு குமாரனை பெறுவார், அவருக்கு இயேசு என்று பெறுவாயாக. இயேசு என்றால் அவர் தன் ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறவர். அதான் முதல் வசனம். The first coming of Jesus Christ to save us. எப்படிப்பட்ட பாவியா இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட கொலைக்காரனாலும் கொள்ளைக்காரனாலும் சரி, is quality of God to save you from all the bandages of sin, all the bandages of sickness, all bandages of wickedness. அதுக்கு 2வது வருகையில is not a savior, but you are becoming as a king to judge you and I. உன்னை என்னை நியாயத்திற்கிற ராஜாவா நியாயாதிபதியாக வரப்போறார். அது அதுதான் என்ன சொல்றான், உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை கூட நினைந்த சுவாமி. உடனே 43வது இமீடியட்டா ஆர்டர் சொல்றாரு பாருங்க. லூக்கா 23:43 இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரிசுப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன். அவன் பாவத்தை விட்டு மனம் திரும்பும்போது அவர் ஆர்டர் சொல்றாரு, மெய்யாவே சொல்றாரு, இன்றைக்கு என்னோட கூட வருத்தப்பட்டு பாவ சமுத்திரர்களே நீலாம் வா, நான் உங்களுக்கு இடைப்பால் தரேன்னு ஆண்டவர் வரும்பொழுது வருவது புறமே தள்ளாத ஆண்டவர். அவன் என்ன ஜாதி, அவன் என்ன மதம், என்ன லாங்குவேஜ் அதெல்லாம் தெரியாது. When he accepted God, he accepted Jesus, he is ready to acknowledge, ready to save him, ready to protect him. அந்த ஆண்டவர் நாட்டில் உண்மையை என்னை காக்கிறதுக்கு ஒரு போதுமானவராக இருக்கிறார். ஆகவே அந்த பயம் நாட்டை காணப்பட்டது. யோசேப்பை குறித்து பார்க்கும்போது கர்த்தருக்கு பயப்பட்டனால்தான் போத்திபார் மனைவி யோசேப்பு தப்பு பண்ண அழைக்கப்பது என்ன பண்றா, அவன் என்ன அழகா பதில் சொன்னான். யோசேப்பு அவனுக்குள்ள அந்த போத்திபார் வீட்டுல எல்லா ஆனந்தம் கொடுக்கப்பட்டிருந்தது. ராஜ்யபாரம் முழுமையாக அவன் தான் பார்த்தான். ஆனாலும் அவருடைய மனைவி அவனை தவறு செய்ய அழைக்கும் போது சரியான பாலிய வயசுல வயசான கூட எதிர்ப்பு கற்பழித்து பாலியல் பலாத்காரம் பண்ணி சீரழிச்சு பேப்பர் வாசிக்கிறான். இங்க சரியான பாலிய வயசுல யோசேப்புக்கு தப்பு செய்ய அழைக்கும் அவர் சொல்றா. ஆதியாகமம் 39 அதிகாரம் 9 வசனம், இந்த வீட்டுல என்னிலும் பெரியவன் இல்லை, நீ அவனுடைய மனைவியா இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவும் இல்லை. இப்படி இருக்க நான் இதனை பெரிய பொல்லாமைக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றால், how can it adultery in front of God? தேவனுக்கு முன்பாக பாவம் செய்வது எப்படின்னா, வாலிப வயசுல இந்த பாவம் பண்ணிட்டு இருந்தான்னா அவன் சாப்பிட அதோட முடிச்சு போயிட்டு இருக்கான். வரலாறு சொல்லாது, அந்த தீர்க்கதரிசனம் நிறைவேறாது, வாக்குத்தத்தங்கள்லாம் நிறைவேறியிருக்காது. He had a spirit of control because he was a man of fear to God. தேவனுக்கு பயப்படுற பயம் காணப்பட்டதுனால அந்த பாவங்களை மேற்கொள்ள முடியாத வல்லமை பரிசுத்த ஆவிக்குள் வரும்பொழுது நீங்கள் பலனடைவீர்கள். அந்த வல்லமை பழைய ஏற்பாட்டு காலத்திலேயே கடவுளுக்கு பயப்படும் பொழுது அந்த பயத்தை வல்லமையை பெற்றுக்கொள்றாங்க. கடவுளுக்கு பயப்படும் போது
கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வார். ஒருவேளை பயந்தனால்தான் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்ட அந்த யோசேப்பு சிம்மாசனத்தில் கொண்டு வந்து நிறுத்தினார். ராஜாவுக்கு அந்த அர்த்தத்தை சொல்லி அவனை வேறு சமூகத்தில் ராஜாவுக்கு அடுத்தபடியான பெரிய ஆசீர்வாதத்தை ஏற்படுத்தினார். இந்த நாட்டில் தேவனுக்காக அடைக்கப்படுவார்கள் எவ்வளவு சோதனை உண்டு, பாடுகள் உண்டு, உபத்திரம் உண்டு. சகிக்க நீ ஆயத்தமா இருக்கணும். 115 சங்கீதம் 13 வசனம். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரு சிறியோரையும் ஒரு ஆசீர்வதிப்பார். ஆக கர்த்தருக்கு பயந்து வாழ்ற பிள்ளைகள் அது ஒரு பெரிய இனிய ஸ்பாவம். ஆதியாக முதல் அதிகாரத்தை ஆசும்போது அது சொன்ன முதல் வேலை கிரியேட்டட் எவ்ரிபடி, வானத்தை பூமியுள்ள மனுஷனா உண்டாக்குனாரு, அவர்களை ஆசீர்வதித்தார். ஆதியாக 1:28 தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். புக் ஆஃப் நம்பர்ஸ் சாப்டர் 24:1 என்னாகும் 24 இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியமாயிருக்கிறது. ஆகவே நீங்க பெரியவங்களானாருங்க, சின்னவங்களானாருங்க, படிச்சவங்களானாருங்க, பழையவங்க, when you have the fear of God, God is there to bless you. தேவன் உன்னை ஆசீர்வதிக்கவே விரும்புகிறார். ஆக குட்டிசல் 1 சாமுவேல் புத்தகத்துல சாமுவேலுக்கு வாசிக்கிறோம். அவன் கர்த்தருக்கு பயந்தவனா இருந்தான். கர்த்தர் அவரோடு பேசினார். தானியேல் கடவுளுக்கு பயந்து ஜீவித்தனால முதிர்ந்த நிலையிலும் தானியேலோடு கூட இருந்து தானியேலை வைத்தினார் வாசிக்கிறோம். ஆக பைபிளில் முதல் தேவனுக்கு பயப்படுகிறவன் என்ற வார்த்தை யாரு கிடைக்கணும்? ஆபிரகாம் தான் கிடைக்கும். எங்கன்னா புக் ஆஃப் ஜெனிசிஸ் சாப்டர் 22 verse 12 ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 12 வாசிக்கிறோம். என்ன சொல்றாரு? ஆபிரகாமை குறித்து கர்த்தருக்கு பயந்து நடந்த ஆபிரகாமை கர்த்தர் மனப்பூர்வமாய் ஆசீர்வதித்தார். தேவனுக்கு பயப்படுகிறவன் என்ற வார்த்தை அங்க இருக்கு. ஆதியாகமம் 22:17 வாசிக்கும்போது not only you fear to God, you obey to God. தேவ பயப்படல, கடவுளை கீழ்ப்படிஞ்சான். நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் ஆதியாகமம் 22:17-18 நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியால் உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களை போலவும் கடற்கரை மணலை போலும் பெருகி பண்ணுவேன் என்றும் நீ என் சொல்லுக்கு திரும்ப சொல்ற நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் சகல ஜாதிகளும் ஆஸ்வதிக்கப்படும் என்றும் என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இன்னும் பெரிய பார்த்துட்டாங்க. What a great கடவுள் ஆன்சர் பண்ணார். When you obey to the word of God, தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படுத்தாங்க. தேவனுடைய ஒன்று we should be faithful to God. Number 2 we should obey to the word of God. ஒரு ஆபிரகாம் அந்த அவனுடைய தேசத்திலிருந்து வேறு தேசத்துக்கு போக சொல்லி அழைக்கும்போது அவன் என்ன சொல்லிருக்கான்? அந்த தேசத்தில் இருக்கிறன்னு சொல்லியிருப்பான். No. When C.T. Studd was called to the ministry in England, அவர் சொன்னார், நான் நல்ல ஊழியர் விளையாட்டு நிறைய சம்பாதிக்கிறேன், நான் இங்கே ஊழியர் செய்ய சொன்னேன். God said, I don't want your dollars. பணம்லாம் எனக்கு வேண்டாம். I want you. நீ தான் பண்ணணும். அர்ப்பணித்து தேவனுக்கு வல்லமையான சாட்சியாக பயன்படுத்தினார். ஆகவே தேவனுக்கு பயப்படும் போது தான் நம்முடைய ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்கிறது. குறிப்பாக சங்கீதம் 112 எடுத்துட்டோம்னா 1-3 கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகள் மிக பிரியமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் சந்ததி பூமியில் பயந்திருக்கும். செம்மையானவருடைய வம்சம் ஆசிரியப்படும். ஆஸ்திரியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும். அவருடைய நீதி என்றைக்கு நிற்கும். அதே போல 127 கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிற மனுஷனை பார்த்து சொல்றாரு, உன் கைகளின் பிரயாசத்தை அவன் சாப்பிடுவான், அவனுக்கு நன்மையும் பாக்கியம் உண்டாகிருக்கும். இந்த மனை வீட்டில் கடித்தலும் திராட்சை மலை கொடுப்பாள். பிள்ளைகள் பந்தியை சுற்றிலும் ஒளிவு வர கண்ணனை போல இருப்பான். அந்த பிள்ளை தனிப்பட்ட ஒரு ஸ்லாக்கிங்க, ஸ்பெஷல் குவாலிட்டிஸ். சங்கீதம் நீதிபதி 10:27 கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களை கொடுக்கப்படணும். அதான் தன் பழைய பாட்டுலாம் அவனுடைய ஆயுசு நாட்கள் எவ்வளவா இருந்துச்சு, அதிகமா இருந்தது. இப்பதான் ஆயுசு நாட்கள் குறுகிது. காரணம் என்னன்னா அவங்கெல்லாம் தேவனுக்கு பயந்து வாழ்ந்த பிள்ளைகள். கர்த்தருக்கு பயந்து வாழ்ந்த 30 ஆயுசு நாட்களும் அதிகமாக பெருக செய்தாங்க.
ஆயுசு நாட்டில் வருகிறது பெரிய பாக்கியம். பழைய பாட்டில் ஒரு கமாண்ட்மெண்ட் ஏற்றுக்கிறார். தெய்வ பயம் இருக்கணும்ட்டு யூதர்கள் தான் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. கடவுள் பயம் இல்லையா, நம்ம என்ன தப்பிச்சிருந்தாங்க, கடிங்களா உங்களுக்கு இவ்வளோ படிச்சிருக்கிறீங்க, நீங்கள் யார் பையன் நீ இப்படி சொல்லுவதால் அப்போ அவங்களும் என்ன சொன்னாங்க, தெய்வ பயம் இல்லையா அவனுக்கு. பிள்ளையை கண்டிக்கும் யூதர்கள் அதனால்தான் உபாகமும் 6ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது 1-2 வசனங்களில் நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து உயிரோடு இருக்க நாளெல்லாம் நீ உன் குமாரனும் உன் குமாரத்தையும் நான் உனக்கு விதித்த அவருடைய எல்லா கற்பனைகளையும் கட்டளைகளையும் கை கொள்வதானே உன் வாழ்நாட்டை நீடித்து இருக்கும்படி நீங்கள் சுதந்திரிக்க போற தேசத்தில் கை கொள்வதற்காக உங்களுக்கு போதிக்க வேண்டும் என்று உங்கள் தேவனாய கர்த்தர் கற்பித்த கற்பனை கட்டளையின் நியமங்கள் இவைகளே. இதெல்லாம் சொல்ல, இதெல்லாம் தான்பா கர்த்தருக்கு பயந்து வாடும்போது ஆயுசு நாட்டை தெரிவு செய்து இப்போ தேசத்துல கர்த்தர் நோடப்படுவது எல்லா நேரங்களும் நினைவுபடுத்துறாங்க. அன்பான கர்த்தர் பிள்ளைகள், இதெல்லாம் ஒரு டிசிஷன் தான், தீர்மானம் தான். I have decided to follow Jesus. No turning. நல்ல பாட்டு. இயேசுவின் பின்னே போக தெரிந்தேன், பின்னோக்கே நான் பின்னோக்கி சிலுவையின் முன்னே உலகின் பின்னே. I have decided to follow Jesus. I have decided to follow Jesus. No turning back, no turning back. The cross before me, the world is behind me. The cross is before me, the world is behind me. No turning back, no turning. I decided to follow Jesus. ஒரு தீர்மானம் தானே. சில பேர் காப்பு அப்படின்னா ஐயா நான் காப்பு பிடிக்க மாட்டேன், சும்மா குடிய இல்லை நான் பிடிக்க மாட்டேன், ஸ்டபான சொல்லிட்டாங்க. நான் சில வீட்டில் போன சொல்லுவேன், சில கம்பல் பண்ணாங்கன்னா வாங்கி வச்சுக்குவேன். வேண்டாம் வேண்டாம். ஆண்டோட சமூகத்தில் வரும்போது சில காரியங்களை தீர்மானிக்கும் போது ஆர்டர் வேணும்னா நோ, God says no. ஒரு இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ்ல பல நாட்டு மக்களோடு நான் ரெப்ரஸன்டேட்டிவ், இந்தியன் ரெப்ரஸன்டேட்டிவ் உட்கார்ந்துருந்தேன். அப்ப என் பக்கத்துல யூகே சேர்ந்த ஒரு இளைஞர் உட்கார்ந்துருந்தார். அந்த பைபிள்ஸ் நடத்துறது என்ன சொன்னாலும் இவர் தான் முந்திக்கிட்ட மாதிரி எல்லாத்துக்கும் பதில் சொல்லிருப்பார், மற்ற நாட்டை சார்ந்தவங்களுக்கு பதில் சொல்ல வாய்ப்பு இருக்காரு. அப்போ ஒரு கடினமான ஒரு கேள்வி வரும்போது ஓப்பனா சொல்லுங்க. அப்போ எல்லாமே யார் பார்க்குறாங்க, இந்தியாவில் வந்து பார்க்குறாங்க, யூகேல வந்து பார்க்குறாங்க. ஏன்னா அவர் தான் எல்லாத்துக்கும் முந்திக்கிட்ட மாதிரி பதில் சொல்லியிருந்தாரு. பார்த்தா பேசாமல் இருந்தார். அப்போ அந்த பைபிள்ஸ் இடத்துல அந்த ஐயா கேட்டாரு, don't you like to share with us? Yes, I don't. Why? God wants me to shut up. ஆண்டு வாய் முட்டேன். இந்த லிட்டில் க்ரௌட் கொஞ்சம் பேர் தான் அந்த குரூப் ஆஃப் டிஸ்கஷன். ஆண்டு சொன்னாங்க வேணும் வாய் திறக்காதுன்னு வாய் முட்டேன். இட் அதர் ஸ்டாப் அப்படின்னு. அப்போ ஆண்டுக்கு பயப்படும் போது என்ன சொல்றாரு அந்த சத்தம் கேட்கணும். We should hear the word of God. எங்க போறோம்னு தெரியணும், எங்க வரணும் தெரியணும். சில போகாதெல்லாம் போகக்கூடாது. என்னோட டியூஷன் படிச்ச பிள்ளைகள் படிச்சுட்டு இருக்கும்போது நான் எப்பவுமே 6ஆம் ஸ்கூல் டியூஷன் முடிஞ்ச உடனே பிள்ளைகளுக்கு நல்ல பாட்டு சொல்லி கொடுத்து ஒரு சின்ன ஷார்ட் டிவோஷன் எடுத்து ஜாயின் பண்ணி 8:30 மாதிரி தான் வீட்டில் அந்த பசங்க, பெரிய பசங்க தானே விளையாடுறாங்க. அப்போ ஒரு சார் சொல்ல ஒரு பையன் இருந்தான். சொன்னான், ஐயா நான் ஒரு வீட்டுக்கு தெருவுக்கு அடிக்கடி போவேன், ஒரு தப்பான நோக்கத்தோடு போவேன். நீங்கள் சொல்லி கொடுத்த பாட்டு அந்த தெருவுக்கு ஆசை நான் போகிறேன், அந்த பாட்டு எனக்கு நினைவு வந்துச்சு. என் காதில் சத்தம் வச்சு என்னடா பாட்டு, உன் காலை நீ போவது எங்கே எங்கே, ஏசையா மேலிருந்து தாழ்வனை பார்க்கிறார், உன் காலை நீ போவது எங்கே எங்கே என்று சொல்றேன். மேலிருந்து தாழ்வனை பார்க்கிறார், உன் கையை நீ செய்வது என்ன என்பார் பாட்டு. அந்த சத்தம் கேட்டது
எனக்குள்ளே நடுங்க ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் தீர்மானம் எடுத்துட்டேன், இனிமேல் அந்த தெருவழியாக போக மாட்டேன். என்ன நோக்கத்தோடு தெருவியாக போனோம் அது நான் அடியோடு பார்த்துட்டேன். என் பாவத்தை மன்னிச்சு ஜாப் பண்ணிட்டேன். உங்களாடி சொல்லி எனக்காக ஜாப் பண்ணுங்க. I don't like to follow that place. I want to follow Jesus. கர்த்தருக்கு முழு நேர ஊழியக்காரனாக வெளிநாடுகளை ஊழியம் செய்ய முடியாது அனுக்கிரகத்தை தேவன் கொடுத்தார். சின்ன பையன் தான். At that time I was doing 10th முடிச்சுட்டு was about to do 12th standard something. God touched the boy. வாலிப நாட்களில் அந்த வார்த்தைகள் அவனோட கூட பேசுது. அவன் தீர்மானம் எடுத்துட்டான், நான் தப்பு செய்ய மாட்டேன். I have decided to follow Jesus. வெளிநாடுகளுக்கு போய் ஊழியம் செய்ய பார்க்கிறேன். இது நிஜமான ஒரு நிலை. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, have you got the decision to follow Jesus? ஏசாமிக்காக ஏதாவது தீர்மானம் எடுத்திருக்கியா? உன்னால தூக்கத்தை விட முடியுதா? காலையில் எழுந்து தேவனை தேடுற அனுபவம் எத்தனை பேருக்கு இருக்கு? காலையில் இருக்கு, அதிகாலை தேவனை தேட நீங்க 6 மணியா 7 மணியா 8 மணியா 9 மணியா எழுந்திருக்க முடியலையே. when you have the fear of God, துடிச்சு பிடிச்சு எழுதும். ஐயோ டைம் ஆகி போச்சு. தேவனை அறிகிற அறிவனை தேவனை அதிகாலை தேவனை தேடி கர்த்தரை தேடுகிற கண்டடைகிறார். காலையில் ஜெபம் பண்ணணும், ராத்திரி குடும்ப ஜெபம் பண்ணணும், எங்கதாலும் ஓடணும், 8 மணியா ஜெபம் பண்ணணும், ஓடணும். விடிய உட்கார்ந்து கதைகளை பேசிட்டு விடிய நடந்துட்டு செல்போன் ஓடிட்டு வாழ்க்கையை வீழடித்துக் கொண்டிருக்கிற சகோதரனே சகோதரி யாராயிருந்தாலும் தேவனாய் கர்த்தருடைய நியாயத்தை கொண்டு வந்து நிறுத்துவார் என்று அறி. இந்த மாணவன் வாலிப நாட்களில் ஒரு தீர்மானம் எடுத்துக்கணும். I have decided to follow Jesus. He said to me, no turning back. கர்த்தர் ஆசீர்வதித்தார், நல்ல படிப்பை கொடுத்தார், நல்ல வேலையை கொடுத்தார், அயல்நாட்டில் சென்று ஊழியம் செய்ய முடிய வாய்ப்பை கொடுத்தார். இதெல்லாம் எதுவும் படிச்சுட்டு சொல்றது இல்லை, என்னுடைய அனுபவ ரீதியாக என்னோட பகிர்ந்து கொள்கிறேன். நீ வாலிப தம்பி தங்கச்சிங்க, நீ செல்போன் எடுத்தா கூட முடியல, வாயை தந்தா கூட முடியல. அவசரமான வார்த்தை, அசிங்கமான வார்த்தை. இந்த வார்த்தைனா வாழ்ந்து புறப்பட்டு வரலாகாதே வருது, வரக்கூடாது. நான் தேவனுடைய பிள்ளையான அந்த வார்த்தையை வாழ்ந்து வரலாம்னா வரக்கூடாது. ஒருத்தர் வாயில அசிங்கமா சனி பேய் பிசாசு கத்துடைய வாயில வார்த்தா எதுனா சனி எதுவும் இந்து டெய்லி அதுதான் ஒவ்வொரு வாயில அடிக்கடி வந்து நாக்கில் தாண்டவம் அடிக்கணும். Don't pronounce that. திட்டலாம். There are some other words in that. When you commit yourself to God, that's a ready regular சிஸ்டமேட்டிக்காக ராத்திரி படுக்க போகணும், ஜெபம் பண்ண போகணும், காலையில் எழுதுக்கணும், பைபிள் வாசிக்கணும், மற்ற வேலை பார்க்கணும், அப்படின்னு ரொட்டீனாக இருக்கணும். எப்போ பார்த்து இருந்துட்டு நீ விடிய டிவியில் உட்காந்து விடிய செல்போன் நோண்டியில் இருக்குது. இதெல்லாம் கடவுள் கொடுத்த லட்சணமா? என்னென்ன விளையாட்டு டிவியில் செல்போனில் நான் தேவனுடைய பிரயாசம் பண்ண மாட்டேன். ஏசாமி சொல்லிக் கொடுக்கல, பைபிள் சொல்லிக் கொடுக்கல, பிசாசு சொல்லிக் கொடுத்து வச்சுக்கிட்டீங்க. உலகம் ஏமாந்து நீ ஏமாந்து கொண்டிருக்காங்க. தெளிவாக எல்லாவற்றும் நிமித்தமும் தேவனாய் கர்த்தரை நியாயத்தில் கொண்டு வந்து நிறுத்துவார் என்று அறி. ஒரு நாள் நியாயத்திற்கு கொண்டு நிறுத்தி God who is going to judge us. அன்றி மனிதன் ஒரே தரம் மறைப்பதும் பின்பு நியாயத்திற்கு அடைவதும் அவனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற mandatory to get judgment in the day of judgment. That's what we read in the book of Hebrew. எபிரேயர் வாசிக்கிறோம். ஆகவே அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, let's learn the fear of God and obey the word of God. கர்த்தருக்கு பயந்து வார்த்தை கீழ்ப்படிப்பது தேவனுடைய வாழாக்காமல் தலையாக்குவார். நீ கீழாகாமல் மேலாவாய். நீ தரித்திரமற்றவனா இருக்கலாம், தரித்திரத்தை நீக்குவதற்கு தேவனால் ஆகும். ஒருவருடைய குற்றவாளியா இருக்கலாம், சிலுவை தண்டனை பெற்றிருக்கலாம், தேவனுக்கு பரதேசி கொடுக்க ஆயத்தமுள்ளவரா இருக்கிறாரு. வாழ்க்கை தலையெழுத்து மாலையா, கையின் பிரயாசங்கள் ஆசிர்வதிக்கப்படும். உலகமே பஞ்சமா இருக்கலாம். எலியாவுக்கு அப்பம் கடியும் ஆண்டு காகத்தின் மூலமாய் கொடுக்க போஷிக்க போதுமானவராக இருந்தார். என்ன வேணாலும் சரி, புல்லுடன் மேய்க்கிறவர், அமர்ந்த தரைகளை கொண்டு போய் சேர்க்கிறவர், அன்றொன்று ஆகாத்தை தருகிற தேவன்.
ஒரு நாளும் நான் கைவிட மாட்டேன். உபாகம் 28ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது 1 to 14 all the blessings are to you. யூதருக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம் எல்லாம் உனக்கு எனக்கு தான். நீ வருகையில ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், போகையில ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன். நீ வருகையில சாபம், போகையில சாபம். ஏன்னா சாபம் எங்க பட்டு வாசப்பட்டு இருக்கு. கடவுள் பயம் இல்லை, ஜபம் இல்லை, வேதவாசிப்பு இல்லை, உபவாசம் இல்லை. எங்க தேவனுடைய ஆசீர்வாதம் பிசாசம் தாண்டம் ஆடுவான், வறுமை தாண்டம் ஆடும், வேலையில்லாத தாண்டம் ஆடும், வியாதி தாண்டம் ஆடும். போகும்போது ஒரு சாபம், வரும்போது ஒரு சாபம். அன்பான சபிக்கிறதுக்காக சொல்லவில்லை, அந்த சாபத்தை எடுத்து போடுவதற்கு ஆண்டவர் ஒருத்தர் தான் போதுமானது. இயேசுவின் ரத்தப்பட்டவே ஜெயம். ஆக பெருமையான ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை கலந்து தேவ ஜனமே கர்த்தரை ஆசீர்வதிக்க முடியாது விடுகிறார். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியமானது. Why can't we take a decision? அந்த அது என்னுடைய டியூஷன் பாய் ஒரு தீர்மானத்தின் மீது தெருவழியாகவே நான் போக மாட்டேன். ஐ ஹவ் டிசைடட் சார். தீர்மானமாக சொன்னான், ஆண்டு இப்படியாக வாழ முடியாது, ஒப்பு கொடுக்குறேன்னு வாலிப காலத்தில் கண்ணீரோடு கூட ஒப்பு கொடுத்தான். அவனை ஆசீர்வதித்தான், அவனை பல உயர்த்தினான், வெளிநாடுகளில் கொண்டு சென்றான். ஊழியக்காரனாக ஒரு சாதாரண ஒரு மனுஷனுடைய தகப்பு பெரியாடு இல்லை. கர்த்தர் ஆளுநர் வாலாக்காமல் தலையாக்கவே நீ கீழாகாமல் மேலாமா என்று மேல் உயர்த்துகிற தேவன் உன்னை உயர்த்த சித்தமாயிருக்கிறார், உன்னை ஆசீர்வதிக்க சித்தமாயிருக்கிறார். அவர் நீதியின் வலது கருத்தினால் தொடுபொழுது உன்னுடைய சாபம் எடுபட்டு போகும். தேவனுடைய நியாயத்தை கொண்டு வந்து நிறுத்துவார்கள். பயத்தோடு தேவனுடைய பிள்ளையை மாற இந்த காலையில் நம்ம போட்டுக்கலாமா? இருக்கிறவங்க இருக்கிற இடத்துலேயே கண்களை மூடி ஆண்டவரே இந்த நாடுக்குரிய செய்திக்காய் தோத்திர சுவாமி, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பெரிய வாசிட்டேன். என்னை ஆசீர்வதி ராஜா, என் அபாத்திர தன்மை நீக்கும், என் பாவ வாழ்க்கை மாற்றி ஒரு தீர்மானமுள்ள ஒரு வாழ்க்கை இயேசுவின் பின்னே நாங்கள் கடந்து ஒரு வாழ்க்கையை மட்டும் எங்களுக்கு தாங்க. உலகம் எங்களுக்கு வேண்டாம். உலகம் கடந்து போது உலகத்தை பின்னோக்கி பார்த்த லோத்தின் மனைவி உப்புத்துனா மாறி போனாலே. லோத்தின் குடும்பம் சுவடே தெரியாமல் அழிக்கப்பட்டு போயிற்று. ஆபிரகாம் குடும்பம் சந்ததி சந்ததியாய் ஆசைன்னா ஆபிரகாம் கர்த்தருக்கு பயந்தான். ஆபிரகாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுத்தினாரு. அப்படிப்பட்ட ஆசீர்வாதம் சுதந்திரத்தை கொண்டார். இந்த நாளில் லோத்தின் குடும்பமாய் காணப்பட முடியாத குடும்பத்தை ஒப்புக்கொடுக்கிறபையா அல்லது ஆபிரகாம் குடும்பமாய் காணப்பட முடியாத ஆபிரகாம் குடும்பமாய் காண போடுகிறியா? ஒரு டிசிஷன், ஆண்டவரே நான் லோத்தின் குடும்பமாய் இருக்க வேணாம், நான் ஆபிரகாம் குடும்பமாய் காணப்படும்படி எப்படி ஆபிரகாம் தன்னுடைய வாழ்க்கையில ஆண்டவரை தெய்வமாய் ஏற்றுக்கொண்டாரோ அவனமாய் உண்மை நான் தெய்வமாய் ஏற்றுக்கொள்கிறோம். Take a resolution to follow God. ஒரு தீர்மானத்தோடு கடந்து வருகிறோம். எங்களுடைய ஆசீர்வதியும் ராஜா, சிலுவையிலே சிந்திய ரத்தம் எங்களுடைய பாவங்களை கழுவும்படியாக எங்களை ஒரு விஷயம் கற்றுக் கொடுக்கிறோம். எங்களை ஆசீர்வதியும் ராஜா, எங்களை ஆசீர்வதியும் என்று சொல்லி பொருத்தியா ஜெபம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக வேலைக்காக இந்த அருளுரை வேலைக்காய் தோத்திர சுவாமி, உடைய வார்த்தைகளை தெளிவாக எங்களோடு கூட பேசுறீங்க. என்னெல்லாம் செய்யலாம் உடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம், என்னெல்லாம் செய்யலன்னா ஆசீர்வாதத்தை எழுந்து போகிறோம் என்பதை குறித்து அநேக திருஷ்டாந்தங்களோடு ஆவியாளர்களோடு கூட இடைப்பட்டதற்காக தோற்றுறோம். இந்த வார்த்தைகளை காணொலி மூலமாக கேட்டுக்கொண்டிருக்கிற எங்களுடைய சிஎஸ்சி அருளாலயத்தின் பிள்ளைகள் மாத்திரமல்ல, வேறு யாரா இருந்தாலும் ஆண்டவருடைய ஆசீர்வதிப்பீராக. ஆணை வாய்ந்த கரங்களினாலே தொடுபடியாக செபிக்கிறோம். அவருடைய வாழ்க்கையின் தரித்திரத்தை மாற்றிக் கொடுங்கப்பா. பாவ கண்ணிலிருந்து விடுதலை தரும்படியாக செபிக்கிறோம். குமாரன் உங்களை விடுதலையாக்கினார், மெய்யாகவே விடுதலையாக சொல்லப்பட்டு ஆண்டுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளத்தக்கதாக ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். எல்லா வியாதிகளுக்கு நீங்களாக்க முடியாது என்று கட்டப்பட்டிருக்கிறோம். தாக்கல் தொடர்ந்து இறக்கத்துக்கு கிருபைக்கு ஒப்படுக்கிறோம். எல்லா தகுதியை பயன்படுத்திக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய திருவார்த்தைகளை தியானித்த நாம் நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின் வழியாக பயத்தோடு பக்தியோடு எழுந்து நின்று அறிக்கை செய்வோமாக. வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன்.
அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாளிடத்தில் உற்பத்தி பிறந்தார். பொந்தி பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறைந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மருத்துவரிடத்திலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பார்சலை விட்டிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியும் விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீரம் உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். சபையார் தயவுசெய்து அமர்ந்து கேட்டுக்கொள்கிறேன். அன்பானவர்களே, நம்முடைய அன்பு பேராயருடைய சுற்றறிக்கையின்படி இன்றைக்கு அநேக ஊழியர்களுக்கு நம்முடைய காணிக்கைகள் அனுப்பைகளாக தடைகளாக காணப்பட்டு கொண்டிருக்கிறது. அநேகருக்கு பிரச்சனை உண்டாவதால் தயவு செய்து நம்முடைய ஆலயத்தில் 2 உண்டியல்கள் விற்கப்பட்டு கலெக்ஷன் பாக்ஸ். ஒரு உண்டியலில் நம்முடைய மாதாந்திர சந்தா. இன்னைக்கு அநேகர் ஏப்ரல் மே ஜூன் சந்தா போடாமல் இருக்கிறாங்க. ஆளுநருக்கு சந்தா அட்டை. இன்னும் நாங்கள் முன்னாடி சொன்ன போல வீட்லேயே நம்ம ஆராதனை, உற்சவம், ஒரு பாட்டு, வேத வாசிப்பு, நம்ம தியானித்து ஒரு காணிக்கை சேகரித்து அந்த சேகரிக்கப்பட்ட காணிக்கைகளை கொண்டு உண்டியலில் படைக்கலாம். 2 உண்டியல். ஒன்று நம்முடைய மாதாந்திர சந்தா வரைகள், இன்னொன்று நம்ம வீட்டில் நம்ம சேகரிக்கிற காணிக்கைகளை கொண்டு வந்து படைக்கலாம். ஆகிய தயவுசெய்து அநேகர் அடிச்சுட்டாங்க, கோயில் தான் இல்லையே நம்ம சந்தா கொடுக்கலான்னு யோசிச்சுருக்காங்க. அவசர தேவைகள் இருக்கிறதுனால தயவு கூர்ந்து நம்ம எப்படியும் நம்ம ஆலயத்தில் பக்கத்தில் அநேக காரியங்களுக்காக கடந்து வருவோம். சந்தாவரைகளை கொண்டு வந்து படைத்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். யாரும் தனி மனிதனுக்காக கூடிய ஊழியர்களுக்கு கொடுக்கறதில்லை. தேவநாமத்துக்கு மகிழ்வுண்டாக முடியாது படைக்கிற காணிக்கை. அது தயவு கூர்ந்து மனதில் கொண்டு ஆலயத்தில் கொண்டு வந்து சந்தாவரைகளையும் பொது காணிக்கையை படைத்து தேவனை மகிழ்ப்படுத்த முடியாது அன்போடு அழைக்கிறேன். 2வது, இந்த நாட்டில் அதிகம் வீடுகள் போகிறதில்லை. ஆனால் யாரெல்லாம் கூப்பிட்றாங்களோ அவங்களுக்கு நான் வரமாட்டேன்னு சொல்கிறது. யார் கூப்பிட்டாலும் அது கொரோனா இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் சரி, தவறாமல் அழைக்கிற வீடுகள்லாம் நான் போய் கொண்டு தான் இருக்கிறேன். இன்னைக்கு இந்த வாரம் எடுத்துட்டீங்கன்னா நிறைய ஷெடியூல், பிஸி ஷெடியூல். நீங்கள் டேட் கேட்டாலும் கிடைக்காத அளவுக்கு கடவுள் ஊழியத்தை கொடுத்துருப்பார். ஏன்னா நீங்கள் ஜபம் பண்ணுறீங்க, அன்பாக விசாரிக்கிறீங்க. ஏன்னா உங்களுக்காக ஜபம் பண்ணுறோம். ஜபத்தினால கர்த்தர் என்னை தாங்குகிறார். ஆக உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். தொடர்ந்து ஒருவருக்குள்ள ஜெபித்துக் கொள்வோம். சீக்கிரமாக மாறும். சீக்கிரமாக இந்த பருவ வியாதிகள் கர்த்தர் பெரிய உதவி கொடுப்பார். நான் மீண்டும் ஆலயத்தில் தேவனை ஆராதிக்க முடியாது சூழ்நிலை கர்த்தர் நமக்கு தருவார். இந்த வாரத்தில் திருமண அறிக்கை 2 குடும்பத்தில் திருமண அறிக்கை ஒன்று செய்யப்பட்டிருக்கிறது. ஒன்று சென்ட் ஜார்ஜஸ் கத்தீட்ரல் தேவாலயத்தில், ஒன்று சிஎஸ்ஐ பிராட்வே தமிழ் விசை ஆலயத்தில் 2 கல்யாணங்கள் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. அதுக்குரிய திருமண அறிக்கை வாசிக்கிறேன். தென்னிந்திய திருச்சபை சென்னை பேராயம் மாதவன் குருசையில் அருளாளர் சபை உறுப்பினர் திரு டி சாரதி, திருமதி ஆலிஸ் மேரி அவருடைய மகள் செல்வி சாருமதி என்பவருக்கும், தென்னிந்திய திருச்சபை சென்னை பேராயம் சிஎஸ்ஐ வெஸ்லி தமிழ் ஆலயம் பிராட்வே சென்னை 108 சபை உறுப்பினர் திரு ஸ்டான்லி கிறிஸ்டபர், திருமதி நான்சி அவருடைய மகன் தினேஷ் ராஜ் என்பவருக்கும் திருமணம் நடைபெறவுள்ளது என்பதை சபையாக அறிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் தாமே தம்பதிகளை ஆசீர்வதிப்பாராக. 2வது, தென்னிந்திய திருச்சபை சென்னை பேராயம் மாதவன் குருசேலம் அருளாளர் நம் சபையில் உறுப்பினர் திரு பீட்டர் வெள்ளத்துறை, திருமதி விக்டோரியாவுடைய மகள் செல்வி நித்திய ஜாஸ்பர் என்பவருக்கு தென்னிந்திய திருச்சபை திருச்சி பேராயம் 4th பாஸ்டர் கிரைஸ்ட் சர்ச் உறுப்பினர் திரு ஜான் ஜோசப் துரை, திருமதி பியூலா அவருடைய மகன் நிஜந்த் பில்சு சாலமன் என்பவருக்கு திருமணம் உள்ளது. இப்படி திருமணம் சென்ட் ஜார்ஜஸ் கட்சியிலிருந்து நடைபெறுவதனால இவருக்காக நாம் ஜெபிக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஜெபம். அன்பின் ஆண்டவரே, இந்த நாடு திருமணத்துக்கு வாசிக்கப்பட்ட பீட்டர் வெள்ளத்துறை அவருடைய மகளுக்காகவும், அதே போல நிருபன் சாரதி அவருடைய மகள் சாருமதி அவர்களுக்காகவும் நன்றியோடு குடும்பத்தை துதிக்கிறோம்.
கர்த்தர் இந்த பிள்ளைகளுடைய குடும்பங்களை ஆசீர்வதித்து திருமணத்தை ஆசீர்வதிக்க முடியாது என்று பார்க்கப்படுகிறார். தந்தையுடைய கிருபைக்குரிய சொல்லுகிறட்டும் வழிபட்டோம். இயேசு நாமத்தில் ஜெபிக்கும் நல்ல பிதாவே. ஆமென். தேவநாமத்திற்கு மகிமை உண்டாகும்படியாகவும் நம்முடைய இரண்டாவது காணிக்கை படைப்பதற்கு ஏதுவாகவும் நாம் யாரும் இழந்ததென்று 317வது பாடல் எனக்காய் ஜீவன் விட்டவரே என்ற பாடலை பாடி ஆண்டு நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக அழைக்கிறோம். கர்த்தர் நம்மை இந்த பாடலை ஆசிரிப்பார். நேரத்தில் இரண்டாவது காணிக்கை சேகரிக்கப்படும். பாடலின் 317.
நேசிக்கிறீங்க அன்பின் ஆண்டவரே. உம்முடைய பரிசுத்த சன்னிதானத்திலே இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே உண்மை நாங்கள் காணொலி மூலமாக ஆராதிக்க முடியாது எங்களுக்கு கொடுத்த நல்ல தயவுக்காய் தோற்றுறோம். அருமையான நேரம் சுவாமி. பரிசுத்தமான ஓய்வு நாளிலே தேவனுடைய பார்வையுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் நாங்கள் எப்படி பெற்றுக்கொள்வது என்பதை எங்களுக்கு அருமையாக எங்களுக்கு விளக்கி காட்டினீங்க. பழைய ஏற்பாட்டில் புதிய ஏற்பாட்டில் அநேக தேவதாசர்கள் எப்படியெல்லாம் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டார்கள் என்பதை நடைமுறையில் எங்களோடு பேசியதற்காக தோற்றுறோம். தகப்பனே, இந்த நாளிலும் எங்கள் வாலிப தம்பி தங்கச்சிகளை எல்லாம் பக்கப்படுத்துகிறார். இன்னைக்கு சமாண்டு போகிற உலக இச்சைகளுக்கு இடையே வாழ்க்கையை வீணெடுத்துக் கொண்ட பிள்ளைகள் அநேக சுவாமி. இந்த வாட்ஸ்அப் இந்த மாதிரி பேசுவது போன்ற காரணமாக வாலிபத்தை இழந்து கற்பிழந்து கதிக்கரையில் அநேக மக்களை குறித்து இன்னைக்கு வரலாற்றில் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட பாவங்களை பிள்ளைகள் இறையாகாதபடி தடுத்தாட்கொள்ள முடியாது என்று கற்கப்படும். அதிக நேரத்தில் ஆண்டவர் இப்படியா இன்டர்நெட் இந்த மாதிரி மொபைல் போன்கள்லாம் தன் அடிமைப்படுத்தாதபடிக்கு பிள்ளைகளை தடுத்து ஆட்கொள்ள முடியாது என்று கற்கப்பட்டிருக்கிறார். நல்ல வேலை வாய்ப்பு கிடைத்தால் திருமணக்காரர் கிடைத்தால் சுவாமி, திருமணத்துக்காக பெற்றோர்கள் முயற்சி செய்யும்போது எல்லா திருமண தடைகளையும் எடுத்துக்கொண்டு ஏற்றவர்களை திருமண வாழ்க்கை இடங்களை கற்றுவித்தார். சின்ன குழந்தைகளுக்காக ஜெபிக்கிறோம். எல்லா நோய் நொடிகள் விலைக்கு பாதுகாத்துக்கிறோம். வயதானவர்களுக்காக வருகிற சுவாமி, வயதான நாட்களில் என்னை கவனிக்கிறதுக்கு யாருமே இல்லை என்று ஏங்குற மக்கள் உண்டு. நான் ஏன் தான் வாழணும், செத்துட்டா நல்லா இருக்கும், நான் தற்கொலை பண்ணிக்கலாமா அப்படின்னு ஏங்குற மக்கள் மத்தியில் ஆண்டவர் எங்களை அழைக்கிற தேவன், எங்களை போஷிக்கிற ஆண்டவர், எங்களை பாதுகாக்கிற ஆண்டவர். வயதான மக்கள் நான் மரணிகளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படிய தேவரை என்னோடு கொண்டிருக்கிறேன். ஒவ்வொரு கோரும் தடிமனை தேற்றுமணி செல்வது போல கர்த்தரை தேற்றுகிறவர், ஆற்றுகிறவர், போஷிக்கிறவர், பாதுகாத்துக் கொள்ளும்படியாக கட்டப்படுகிறோம். வியாபாரத்தில் ஈடுபடுகிற தொழிலதிபர்கள், வியாபாரிகள் இன்னைக்கு கொரோனாவால அநேக வியாபாரங்கள் தடைப்பட்டுக் கொண்டிருக்கிறத பார்க்கிறோம். வியாபாரம் எல்லாத்தையுமே ஆசிரியம், தொழில் கடைகளை எல்லாம் ஆசிரியிக்க முடியாது என்று கட்டப்படுகிறோம். தொடர்ந்து குடும்பங்களை பார்க்கும்போது விசாச அநேக குடும்பங்களை உடைத்து சின்னாபின்னமாய் கொடுத்துக்கின்றான். குடும்பங்கள் இணைந்து வாழ முடியாத வாழ்க்கை தான். திருமணங்கள் ஆண்டு நடைபெற கற்று உதவித்தார் சுவாமி. இதுமாய் வாழ்க்கையை ஈசாமிக்கு ஒப்புடுக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய வாழாக்காமல் தலையாக்க சொல்லி குடும்பங்கள் எல்லாம் சத்தியத்தில் கட்டப்பட்டோம். It is the decision to follow Jesus. World behind me with the cross before me என்று சொல்லி சிலுவைக்கு முன்னே வைத்து கடந்து போகிற உன்னதமான அனுபவத்தை எங்கள் பிள்ளைகளுக்கு தாங்கப்பா. உலக பிரகாரமான வாழ்க்கை, மாயை, சிற்றின்பங்கள் அடிமையாக பார்த்துக்கொள்ளுங்க. பிள்ளை விடுவித்து பாதுகாத்துக் கொள்ள முடியாது என்று கட்டப்படுகிறோம். அவனமாய் தகப்பனே, அநாதைகளெல்லாம் நான் திக்கட்டுகளை நான் நினைக்கிறோம், பரதேசிகளை நான் நினைக்கிறோம், கர்ப்பஸ்திரிகளா நினைக்கிறோம், வியாதினால் கட்டுண்ட மக்களை எல்லாம் நினைக்கிறோம். ஒரே நாமே பரிகார கத்தரிச்சு நீ சோத்து பலத்தை தாங்கப்பா, கிருபை தாரும். என்னுடைய சபையை கட்டப்படுகிறோம், திருச்சபையின் பிள்ளைகளை கட்டப்படுகிறோம், நிர்வாகங்களுக்காய், செயலருக்காய், பொருளுக்காய், ஆண்டு எல்லா ஐக்கிய சங்கங்களுக்காய், சண்டே ஸ்கூலுக்காய், ஒவ்வொரு ஊழியர்களுக்காய் செல்கிறோம். ஒவ்வொரு தனித்தனி பேர் பேருமாய் ஆசீர்வதிப்பீராக. மீண்டுமாக நாங்கள் ஆலயத்திற்குரிய ஆராதிக்கப்பட்டுமாக தேவனுடைய கிருபையை சூழ்ந்து கொள்கிறோம். தேவனுடைய இரக்கத்துக்கும் பாதுகாப்புக்கும் பராமரிப்புக்கும் நாங்கள் ஒப்புவிடுகிறோம். ரத்தக்கோட்டைக்குள்ள எப்படி மறைத்துக் கொண்டிருந்தாச்சா எல்லாரும் தடைகளில் இயேசுவை நாமத்தை நிர்பலமாக்கி சீக்கிரமாக ஆலயங்கள் திறக்கப்பட்டு ஆலயத்தை நாங்கள் ஆராதிக்க முடியாது கிருபித்தார். என் அன்பு பேராயருக்கு எச்சரிக்கிறோம். பேராயர் அம்மாவுக்காக, ஆயிரங்களுக்காக, மிஷன்மார்களுக்கு எச்சரிக்கிறோம். சபை பணியாற்றிக் கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளை விசேஷமாக நாங்கள் நினைவு கொள்கிறோம். ஒவ்வொரு நீர் ஆசிரியர் கிராம சபைகளுக்காக, கிளை சபை ஊழியர்களுக்காக, அந்த நிர்வாக உறுப்பினர்களுக்காக நன்றியோடு கூட வைத்திருக்கிறோம். இப்படி ஆசீர்வாதத்தோடு நடத்தும். இந்த நாளை காணொலி மூலமாக இப்படி வார்த்தையை கேட்டுக்கொண்ட பிள்ளைகள் இப்படி ஆசீர்வாதம் முற்றலாக காணப்பட முடியும். கற்றுட்டு கட்டப்படுகிறோம். எல்லா துணியும் பயன்படுத்துகிறோம். மீன் பரிசு நாம் சொல்லிக்கிறோம். ஜீவனுடன் நல்ல பிதாவே, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதும் என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சர்வவல்லமை மறவாதே. ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் ஆசீர்வாதம் நம் அனைவரோடும் இன்று சதா காலங்களிலும் நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமென்.
ஆனந்தமாக அன்பரை பாடுவேன், ஆசை அவர் என் ஆத்துமாவிற்கே. ஆசிகள் அருளும் ஆனந்தமாய் ஆண்டவர் இயேசு போல் யாரும் இல்லையே. இயேசுவல்லால் இயேசுவல்லால் இன்பம் ஈகத்தில் வேறு எங்கும் இல்லையே. இயேசுவல்லால் இயேசுவல்லால் இன்பம் வேறெங்கும் இல்லையே. தந்தை தாயும் உன் சொந்தமானோர்களும் தள்ளிடினும் நான் தள்ளிடுவேனோ. தாங்கிடுவேன் நீதியின் கரத்தால், தாவரமும் நல்ல நாதனும் என்றார். இயேசுவல்லால் இயேசுவல்லால் இன்பம் ஈகத்தில் வேறு எங்கும் இல்லையே. இயேசுவல்லால் இயேசுவல்லால் இன்பம் வேறெங்கும் இல்லையே. கிறிஸ்து இயேசு பிரசன்னமாகவே கிருபையும் வெளியாகினதே. நீக்கிய சாவினை நற்சுவிசேஷத்தால் ஜீவன் அழியாமை வெளியாக்கினார். இயேசுவல்லால் இயேசுவல்லால் இன்பம் ஈகத்தில் வேறு எங்கும் இல்லையே. இயேசுவல்லால் இயேசுவல்லால் இன்பம் வேறெங்கும் இல்லையே. ஒப்பில்லாத நம்பிக்கை சந்தோஷமும் கப்பரு தேசின் கிரீடமாகவே. அப்போஸ்தலர்தம் ஊழியத்தாலே ஆதி விசுவாசத்தில் வளர்ந்திடுவோம். இயேசுவல்லால் இயேசுவல்லால் இன்பம் ஈகத்தில் வேறு எங்கும் இல்லையே. இயேசுவல்லால் இயேசுவல்லால் இன்பம் வேறெங்கும் இல்லையே. அழுகையின் தாழ்வில் நடப்பவரே, ஆழி போல்வான் மழை நிறைக்குமே. சேர்ந்திட சீயோனில் தேவனின் சன்னதி, ஜெயத்தின் மேல் ஜெயம் அடைந்திடுவோம். இயேசுவல்லால் இயேசுவல்லால் இன்பம் ஈகத்தில் வேறு எங்கும் இல்லையே. இயேசுவல்லால் இயேசுவல்லால் இன்பம் வேறெங்கும் இல்லையே. கர்த்தரோடு இருப்பாராக, ஆவியோடு இருப்பாராக. தேவ சமாதானத்தோடு கடந்து செல்வோமாக. நாமத்தினாலே ஆமென். எல்லாருக்கும் தோத்திரம். கர்த்தருடைய ஆசீர்வாதம் சமாதானத்தோடு இருக்கிறது.